அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறவனுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் வரும்போது நிறைய விஷயம் பூமியில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனால் சபைக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது ஒரு ஊழியம், ஒரு சபையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கும் லேசாக மறுபடி போன வாரம் உள்ளதை தான் இன்றைக்கி நம்ம தியானித்து கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். ஏன்னா நம்மள அநேகருக்கு அதை ரொம்ப தெளிவாக தெரியலை. இன்னும் ஒரு வாரம் அதை குறித்து நம்ம சொல்லுவோம். ஒரு 3 வாரம் அதை குறித்து உங்களுக்கு சொல்லி தந்தால் ஒரு சில தெய்வ பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து கர்த்தருக்கு சித்தமாக வருகை தாமதித்தா மறுபடியும் நம்ம தியானிக்கலாம். 2-3 முறை கேட்டதையே நம்ம கேட்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். முன்னால் மாதிரிலாம் நம்ம ஒவ்வொரு வாரமும் புது பிரசங்கம் அப்படியெல்லாம் இல்லை. கேட்டதே கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கிடணும், மாறணும். எல்லாருக்கும் மாற்றம் உண்டாகணும். சரியா? இந்த வேண்டிய வல்லமை எப்படி இருக்கும் சபைக்குள்ள? முதலாவது வேதத்தில் வாசிக்கும்போது தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், தானியேல் 7:22 வாசித்தால் வாசிங்க. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். நல்லா கவனித்து பார்த்தா ஊழியர்களை மேற்கொள்ளும் தான் கொம்பு. அந்தி கிறிஸ்துவனுடைய வல்லமை என்ன செய்யணும்னா ஊழியர்களை மேற்கொள்ளும். அதாவது அர்த்தம் என்னென்னா, ஊழியர்கள் நல்ல ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு பரிசுத்தவான்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஊழியத்தை நல்ல வெற்றியாய் ஊழியம் செய்ய முடியாதபடி மேற்கொள்ளும். அல்லது சபையை நல்ல ஜெயமாக, சபையை நல்ல ஆசீர்வாதமாய் பரலோகத்துக்கு ஏற்ற விதத்தில் நடத்த முடியாதபடிக்கு ஊழியர்களை கைக்குள்ளே கொண்டு வந்துடும். அதுக்கு தான் இன்றைக்கு உள்ள நிலவரத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எல்லா பெந்தகோஸ்தே இதுகள்லையும் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கமிட்டி மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. சங்கம் போல் ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. வரணும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அதான் அந்த வல்லமை. அதாவது ஒரு ஊழியர் தெய்வீகமான ஒரு ஆலோசனையோடு, தெய்வீகமான நடத்துதலோடு அந்த காரியங்களை செய்ய முடியாது. இந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை கிரியை செய்கிற ஒரு சபை, ஒரு தெய்வ ஜன கூட்டத்துக்குள்ளே என்ன நடக்கும்னா, பரிசுத்தவான் ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் சாத்தானால், அந்தி கிறிஸ்துவால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். 2வது வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா, 7:25 வாசித்தா வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இந்த காலங்கள், பிரமாணங்கள், சபை ஒழுங்குகள் பைபிளில் வாசித்து பார்த்தா அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட சட்ட திட்டங்கள்னு இருக்குது. 3 விதமான சட்டம் பைபிளில் சொல்லியிருக்கும். நீங்கள் வாசித்திருப்பீங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். 3 விதமான சட்டங்கள் இருக்கும். 2 தீமோத்தேயு 1:13 வாசிக்கும்போது வசனமாகிய சட்டம், ரோமர் 6:17 வாசிக்கும்போது உபதேசமாகிய சட்டம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும்போது ஊழியர்களால் விதிக்கப்பட்ட சட்டங்கள். வாசிங்க 2 தீமோத்தேயு 1:13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. வசனங்களாகி வசனத்தின் சட்டம். ரோமர் 6:17 வாசிக்கும்போது, ரோமர் 6:17 வாசிக்கும்போது வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திட்டங்கள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம், டாக்ட்ரின்ஸ், உபதேச சட்டத்திட்டங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:4-5 வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ஊழியர்களால் நியமிக்கப்படுகிற சட்டத்தினை எல்லாம் மாற்றிடுவாங்க. இந்த வல்லமை கிரியை செய்யும்போது சபையில் காலங்கள், ஒழுங்குகள் எல்லாம் மாற்றிடுவாங்க. இப்படி தான் ஆராதனைன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம்லாம் சர்வ சாதாரணமாக ஆராதித்தாங்க. இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கஷ்டமாக இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அப்புறம் விலகினமாக இருக்குது. காலையில் 9 மணிக்கு ஆராதனைக்கு வரும்போது சாப்பிடாமல்லாம் வாரோம். உங்களுக்கு கஷ்டம் தெரிகிறது இல்லை, ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆராதனை சமயத்தை கொஞ்சம் குறைக்கலாம். 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், இதெல்லாம் எதுக்கு? 2-2.5 மணி நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்போ 2 மணி நேரம் அந்த டைமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போது நம்ம சிஎஸ்ஐயில் கூட 8 மணிக்கு ஆரம்பித்து 9:30க்குள்ள ஆராதனை இப்போ 10:45, 10 மணி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஆனால் பெந்தகோஸ்தேல பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். விலகினம் காரியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே விலகினோன்னு இல்லை. இதான் அந்த வல்லமை வரும்போது
தெய்வீகமான ஒரு காலம், சட்டத்திட்டங்களான அனுபவங்கள் இருக்காது. அந்த வசனத்தை வாசிங்க, தானியேல் 7:25 வாசிங்க. பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். வாசியா. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். முன்னொரு காலங்களில் பெந்தகோஸ்த மார்க்கத்தில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, இப்பவும் அது சில சபைகளில் இருக்குது. நகை போட்டு ஞானஸ்தானம் கிடையாது, நகை போட்டவங்களுக்கு ராபோஜனம் கிடையாது, மருந்து எடுக்கிறவங்களுக்கு ராபோஜனம் கிடையாது. இப்போ அப்படி ஒன்றும் நம்ம சொல்லக்கூடிய இடம் இல்லை. ஒடுக்கி அழகாக பிரமாணங்கள் காலங்களை என்ன செய்திருவான், மாற்றிடும். அவனுடைய வேலை அதை செய்யும். அந்த வேலை, அந்த வல்லமை வரும்போது அழகாக அது கிரியேட் செய்து. ரைட்டா? ரெண்டு இதெல்லாம் பெரிய விளக்கத்துக்கு இல்லை. நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய லைஃப்பில் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான். சரியா? 3 வேதத்தில் வாசிக்கும் போது அவனுடைய வல்லமை தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தான். தானியேலின் புஸ்தகம் 8:10 வாசித்தான். வாசிங்க. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை நட்சத்திரங்களாய் தேவனுடைய கரத்தில் இருக்கிறான். பைபிளில் வாசிக்கும் போது ஊழியர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறான். நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழத்தளிட்டான். என்ன, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்காது. ஒரு ஊழியனுடைய லைஃப்பில் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. நீங்கள் தேவனோடு கூட எழுந்தது உண்டு, ஆனால் பூமிக்குரியவளில் மேலானவளை நாடுங்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய வல்லமை வரும்போது இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து தான் ஊழியர்கள் பிரசங்கிப்பதும், ஊழியர்களுடைய தேவைகள் இப்படி வந்துடும். ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது போல் ஆயிரும். பூமிக்குரிய விஷயந்தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்கள், மேக்சிமம் ஊழியங்கள் எல்லாம் உலகத்துக்குரியதாக. வானத்தில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ எங்கே வந்துட்டு, பூமியில் தரையில் விழத்தள்ளிட்டாங்க. நட்சத்திரமாக தான் இருக்குது தரையில். ஆனால் இப்போ அது எங்கே இருக்க வேண்டியது? ஆமாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவித்து நட்சத்திரம் இயேசுப்பா பிறந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து, கர்த்தருடைய வருகை வரைக்கும் கொண்டு போய் ஜனத்தை சேர்க்க வேண்டியவங்க, நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊழியக்காரங்களாம் எங்கே கிடக்குன்னா பூமியில் கிடக்கிறாங்க. என் ஆத்துமா மண்ணோடி ஒட்டி கொண்டு இருக்கிறது. என்னிப்படி எந்த ஊழியக்காரங்களை எடுத்து பாருங்கள், பணம், பொருளாசை, பண ஆசை எல்லாவற்றுக்காக தான் இருக்கா. இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரங்களாம் வெறும் பிச்சைக்கார தருத்திர கூட்டம் ஆயிட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்காக சொல்ல, காணிக்க பாட்டு பாடி ஆண்டவர் எவ்வளோ பிச்சைக்காரங்களாக மாற்றி வச்சுருக்காங்கன்னா 10 ரூபா காணிக்க போடுற அளவுக்கு மாற்றி வச்சுட்டாங்க. ஆண்டவர் எத்தனை ரூபா போடணும்? 10 ரூபா. வீட்டில் 50 ரூபா இருந்தால் அதை 4 10 ரூபா தாளாக மாற்றி, வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் 10 ரூபாய்க்கு போடுறாங்க, 20 ரூபா போடுறாங்க. ஆண்டவர் எவ்வளோ பிச்சைக்காரங்களாக மாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? காணிக்க யாருக்கு போடுறாங்களா? ஆண்டவர் போடுறாங்களா? உன்னதமான தேவனுக்கு காணிக்க போடுறாங்க. எத்தனை ரூபா போடுறாங்க? எவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக மாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஒரு கல்யாணம் வீட்டு சாப்பிட போனால் அன்றைக்கி நல்ல வசதி, ஒரு நார்மல் காரங்க ஒரு 200 ரூபா 500 ரூபா கொடுக்குறாங்க. இன்றைக்கி அப்படி ஊழியக்காரங்க எல்லாம் பிச்சை எடுக்க. எந்த 4 கூட்டம் 5 கூட்டம் நடந்தால் 5 கூட்டத்திலே பாட்டு பாடுறாங்க. 5 கூட்டத்திலே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட 10 ரூபா வச்சு பிரிச்சுடுறாங்க. எவ்வளோ பிச்சைக்காரத்தனம் பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா சக்கரம். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. தேவனை எவ்வளவு இதாக்கியிருக்காங்கன்னு. எனக்கு தப்பாக எடுக்காங்க, ஒரு கருத்தை சொல்கிறேன், சரியாக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அந்நிய தெய்வங்களுக்கு இதில் கூட நான் பஸ்ஸில் போகும்போது சில நேரம் சிலர் துட்டை எடுத்து போடுவாங்க. அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, ஒரு தேவன் கடவுள்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடியவருக்கு நீ 5 ரூபாயும் 10 ரூபா துட்டும் 1 ரூபா 2 ரூபா போடுறிய. சரி, நீலாம் அருவறுப்பு பிடிச்சவன் இல்லை. உங்களுக்கு புரியுதான்னு தெரில. கீழே விழத்தள்ளிடும். ஊழியர்களுடைய நிலவரம் எங்கே இருக்குன்னா, எல்லாம் விசுவாசிகள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். எவ்வளவு இருந்தாலும் சரி, 500 ரூபா 1000 ரூபா 100 ரூபா 200 ரூபா ஏதாவது கிடைக்காத. அப்படியே அந்த கண்ணே எப்படி தான் இருக்குன்னா அப்படியே கிடைக்காதான், விழத்தள்ளிடும். பூமிக்குரிய விலை எதிச்சு. நீ பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் கூட பணம் பொருள் இல்லாமல் இருப்பாங்க. விசுவாசிகள் கூட எதையா விற்றாது வாழ்ந்துக்கிடுவாங்க. ஊழியக்காரங்க மட்டும் சேர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரைட்டா? இது உங்களுக்கு 4 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அந்தி கிறிஸ்துவனுடைய வல்லமை எப்படி இருக்கும்னு சொன்னால், தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11-12. 8ஆம் அதிகாரம் 11-12 வாசியா. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டு, அன்றாட பலி. ஒரு காலத்தில் வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்க வச்சாங்க. அப்படி பிரசங்கம் முடியும் போது எல்லாரும் ஆண்டோடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம், வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம், தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. அப்படிலாம் எனக்கு தெரியலை. நல்ல உபதேசங்களை பேசி எல்லா தெய்வ பிள்ளைகளும் விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க, தெய்வீகமான அனுபவத்துக்கு ஒப்பு கொடுங்க, இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ பலியை காணிக்கை எல்லாம் முடிஞ்சு
சத்தியம் தள்ளுண்டு போயிட்டு. இன்றைக்கெல்லாம் மூன்று காரியத்தை குறித்த சத்தியம் பேசுகிறதே கிடையாது சபைகள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நல்லா தெய்வீக சுகம், மருந்து இல்லாமல் ஏசப்பா சுகமாக்குவாருங்கிற சத்தியத்தை நல்லா கேட்டோம். கூட பிறந்தவங்களில் ஏறக்குறை எல்லாரும் வருஷக்கணக்கு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு மேலெல்லாம் மருந்தே எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்களில் உள்ளவங்க, கூட பிறந்தவங்கன்னு சொல்லேக்கே இது இல்லை, பொதுவாக எனக்கு தெரிஞ்ச என் இரத்த கலப்பானவங்களில் 15 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி வெறும் மெடிசன்லேயே வாழ்கிறாங்க. அதில் சிலர் ஊழியர்களாக கூட இருக்கிறாங்க. வெறும் மெடிசன். ஏசு சுகமாக்குறார், விடுதலையாக்குறார், சத்தியம் தள்ளுண்டு போயிட்டு. வெறும் புல்பீட்டில் நின்று சுகமாக்குறார், விடுதலை. பொய். ஜனங்களுக்கு ஏசுன்னா வந்திருக்கிறார், விடுதலையாக்குறார், சுகமாக்குறார், சத்தியம் தள்ளுண்டு போயிட்டு. விசுவாசத்தை குறித்த சத்தியம், தெய்வீக சுகத்தினுடைய சத்தியம் போச்சு. அடுத்து 2வது ஆடம்பரத்தை வெறுத்து பேசக்கூடிய, லௌகிகத்தை கண்டித்து பேசினாங்க. இது இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. பெந்தகோஸ்து மார்க்கத்தில் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, கொலுசு போட்ட ஜனத்தை நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் ஞானஸ்தானம் எடுத்த கூட்டத்தில் அதை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு வாய்ப்பே கண்டித்து பேச முடியுங்கிற இடத்துல இருக்குது இல்லைங்க. சத்தியம் தள்ளுண்டு போயிட்டு முடிஞ்சு. எப்படியும் வாழலாம், எப்படியும் உடுக்கலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் உடுக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தில் இந்த அனுபவம். அடுத்து என்ன ஆச்சு? 3வது விஷயம், நல்லா பணம் சேர்க்கறதுக்கு, நல்ல பணம் படிப்பு, நல்ல பணம் படிப்பு. 2 லௌகிகத்தை எடுத்து, 3 பணம் படிப்பு. உலகத்தில் இருக்கிறதான அந்தஸ்துக்கான வாழ்க்கை. உலகம் நம்மளை பார்த்து மதிக்கணும், உலகத்தை நம்மளை பார்த்து சொல்லணும். நல்ல வசதி உள்ளவங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க நல்ல ஆடம்பரமாக இருக்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு கெத்து. அதாவது உலகத்தில் தங்களை பெரியவங்களாக காட்டிக்கணும். படிப்பு, என் பிள்ளை, உங்கள் பிள்ளை என்ன படிச்சிருக்கு? பிஇ படிச்சு. உங்கள் பிள்ளை என்ன படிச்சிருக்கு? டிகிரி முடிச்சிருக்கா. உங்கள் பிள்ளை என்ன படிச்சு? டாக்டர் படிச்சிருக்கு. உங்கள் பிள்ளை என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன வசதி இருக்குது? அப்படி ஐஸ்வர்யம். சரியா? இது சத்தியம் போச்சு. அந்த காலம் அப்படி கிடையாது. வெறுத்து தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய். அதனால் பிச்சை எடுக்கணும், தரித்திரமாக இருக்கணும் அப்படி சொல்லலை. இது முக்கியப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக, இவையெல்லாம் நமக்கு தேவை என்பதை பரமபிதா ஊர்பட்ட நாளெல்லாம் உலக ஐஸ்வர்யத்தையே பிரசங்கம் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். சபையில் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. 10 பேர் 100 பேர் இருக்கானா, 10 பேர் ஆசீர்வதிக்கப்பட, 90 பேர் தரித்திரத்தோடு இவன் சொல்கிற மாயமாலமான வார்த்தையை கேட்டு காணிக்கையை போட்டு அவன் குடும்பம் மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு ஐஸ்வர்யத்தில். 5 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அவனை பற்றி? தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தா, தானியேலின் புஸ்தகம் 11:31 வாசிங்க. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி பரிசுத்த குலைச்சலாக்கி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:14-15 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:4, மத்தேயு சுவிசேஷம் 24:15 வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை வீழ்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து எப்படி இருப்பானா? ஆராதனையெல்லாம் இருக்காது. நீங்கள் இப்போ ஏதோ போன வாரம் வரல அதனால இந்த வாரம் பேச அப்படிலாம் நினைக்கிறேன். போன வாரமே இது சொன்னேன், இன்னும் ஒரு வாரம் வராதவங்களை குறிச்செல்லாம் இப்போ அப்படிலாம் ரொம்ப பெரிய கவலைப்படுவேன், பாரப்படுவேன், உங்கள் மேலே ஆக்ரோஷப்படுவோம், கோவப்படுவோம் அப்படிலாம் யோசித்துறவே செய்யாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அதெல்லாம் நமக்கு இப்போ அந்த பாட்டுக்கே போகிறல. என் கடமையான ஊழியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அப்பிரோஜனமான நான் என் கடமையான ஊழியத்தை செய்கிறேன். நான் எப்படியாவது கரை சேரணும். கூட சேர்ந்த கூட்டம் ஆயத்தப்படுவதை தேவன் தான் ஆயத்தப்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் எதுவும் உடனே ஐயோ நம்ம வராததுனால பேசுகிறாங்க அப்படிலாம் யோசித்துறவே செய்யாங்க. அந்த மாதிரிப்பட்ட வருத்தங்கள், வேதனைகள் அதெல்லாம் முடிஞ்சு போன சரித்திரம். அப்படிலாம் இருக்கக்கூடிய இடமே இல்லை. அப்படிலாம் இருந்ததுன்னா நமக்கு ஆள் வேணும் அப்படிலாம் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. வாரம் இருக்கான்னா இருக்கும். சரி, தெய்வ ஜனங்கள் எல்லாம் ஆராதிக்க மாட்டாங்களா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாம் நிறைய விளக்கம் கொடுத்தெல்லாம் நீங்கள் அப்படிலாம் இல்லை. அவன் ஆராதிக்கிற இடத்தை எடுத்துருவான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் நல்ல 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 ஆராதனை இல்லை. நல்ல ஒரு காலை
ஸ்தோத்திர ஜெபம், குடும்ப ஜெபங்கள் இல்லை, சபையிலேயும் அது இல்லை. எல்லா இடத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த அனுபவங்கள் போயிட்டு. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பம் சிஎஸ்ஐயில் கூட எனக்கு தெரிஞ்சு, ஆர்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்ப ஜெபங்கள் நடத்தியிருக்கிறான். குடும்ப ஜெபம் நடக்கும். சாயங்காலம் ஆச்சுன்னா அருள்த மரியாயே வாழ்க கத்தோடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி ஒரு 53 ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு இல்லையே. ஆராதனை ஸ்தலத்தில் வந்துடும். அன்னைக்கு செல்ஃபோன், உலக பிரகாரமான சந்தோஷம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, இப்படி நிறைய எக்ஸ் வலைத்தளம் அப்படிலாம் இப்போ புதுசாக என்னெல்லாமும் இருக்குது. நம்மக்கிட்ட கேட்டுறாங்க. அதெல்லாம் அனுபவம் உண்டானி சும்மா ஏதோ வாசிக்கிறது கேட்குறத வச்சு தோராயமாக அடிச்சுட்டு போகிறோம். ஆராதனை ஸ்தலத்தில் எப்படி ஆயிடுவானா மேலே வந்துடும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் மினிமம் ஊழியக்காரங்களை எடுத்து பார்த்தா பெரிய பெரிய செல்ஃபோன், ஐஃபோன் கூடின இதான் வச்சுருக்கிறாங்க. கூடினது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ளே தான் அவங்களுடைய அழகே. எல்லாம் வந்துட்டாங்க. ஆராதனையை விட இது செய்து. ஆராதனை நேரத்திலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரை குறித்து ஒரு தெய்வ பிள்ளை சொல்கிறாங்க, ஆராதனை நேரத்தில் விசுவாசிகளை ஆராதிங்க அப்படின்னு நடத்துவாரா. நான் ஒரு செல்ஃபோனில் வச்சுவேன். நான் போகிற ஊழியர் கூட்டம், நான் போகிற கன்வென்ஷன் கூட்டங்களில் பார்த்துருக்கிறேன். பிரசங்க நேரங்களில் கூட செல்ஃபோனில் வாட்ஸ்அப் பார்த்து சாட் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறவங்க பார்த்துருக்கிறேன். முடிஞ்ச வந்துட்டான். அவன் வல்லமை கிரியேட் செய்யுது. மத்தேயு சுவிசேஷம் 24:15 வாசிய. மத்தேயு சுவிசேஷம் 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும், பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது எல்லாம் ஏறக்குறை. நீ காலையில் கூட விஜயதா மண்டபம் ரோட்டுக்கு போக வேண்டியது இருந்து அழகா கல்யாணத்துக்குள்ள நல்ல இது வண்டி ஃபுல்லாக இருக்குது. இப்போ சண்டே, சாட்டர்டே, சண்டே இப்போ கல்யாணம், சடங்கு வீடு, பால் காய்ப்பு வீடு, மற்றபடி உள்ள விசேஷித்த என்கேஜ்மெண்ட் வீடு எல்லாம் தான். நீங்கள் உடனே இது பால் காய்ப்பு வீடுன்னு உடனே எங்களை சொல்கிறாங்கன்னெலாம் நினச்சிடக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மைண்டே கிடையாது. எல்லாம் ஏழு கழிப்பு, வீடு காண வர்றது எல்லாம் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. பாலாக்குற அருவருப்பு நிற்பான். அப்போ கவனிச்சிக்க, உனக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பாலாக்க அருவருப்பு எங்கே நிற்பானா? பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான். அப்படி நிற்பான். தேவன் ஆராதிக்கிற அனுபவம் இல்லாத அளவுக்கு ஒன்று நிற்பான். அப்போ நினச்சிக்க, அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துங்கிற பக்கத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் இருப்பான். ரைட்டா? ஓகே. 5, 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தா. 2 தெசலோனிக்கர் 2:3 வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. விசுவாச துரோகம் முந்தி. ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஊழியனுக்கு அற்ப விசுவாசம் இருந்தா கூட படகு போயிட்டு இருக்கும் போது செத்து போவோன்னு தெரிஞ்ச போது கடலுக்குள்ள அவன் சாடலை, வேற யாரையும் கூப்பிடல. படகுல இருந்த இயேசு கிறிஸ்து எழுப்பினோன்னு அவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே, யாரா கூட இரு, பிரசங்கிக்கிற நானா கூட இருக்கட்டு, நல்ல ஒரு தெய்வ பிள்ளைடைய லைஃப்ல அற்ப விசுவாசம் இருந்தா கூட ஏசப்பாவை தான் கூப்பிடுவாங்க. பரிகாரமா வேற யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. நீங்க எப்படி வேணா எடுத்துடுங்க. உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்கிற எண்ணம் இருக்கிறவங்க, அவர் ஒரு வல்லமை உள்ள தேவன், பாவத்துக்காக ஜீவனை கொடுத்தார், உயிர் தெழுந்தார் நீ நம்புறவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அவரை தான் கூப்பிடுவாங்க, அவரை தான் தேடுவாங்க, அவரை தான் நம்புவாங்க. விசுவாச துரோகம் என்ன செய்யுமா? முந்தி இந்த குழந்தை தனக்கு கஷ்டம் வரும்போது அவங்க அப்பாட்ட தான் போய் நிற்க, எந்த வயசானாலும். அல்லேலூயா. அதான் ஒழுங்கு முறைமை. அல்லேலூயா. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். 7வது ஒரு கருத்து 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசித்தான். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசித்தா. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். வாசிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க இவ்வளவு 6 காரியத்தின் அனுபவத்தில் ஏசப்பா இல்லாமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்த சபையில் அற்புத அடையாளங்கள் அதிசயத்தோடு கூட காரியம் நடக்கும். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? இந்த 6 விதமான தேவன் விரும்பாத விதத்தில் இந்த வல்லமை உங்களுக்குள்ளேயோ அந்த சபைக்குள்ளே இருந்தாலும் அந்த சபையில் ஒன்று நடக்கும், அற்புத அடையாளம் நடக்கும். அற்புத அடையாளம்
நான் சொல்லலைங்க, நீங்கள் வாசிடுங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது அப்போ இதெல்லாம் நடக்குதான்னா நடக்கும். நீங்கள் நினைக்க மாதிரி இது பாராளுமன்றத்தில் நடக்காது, சட்டமன்றத்தில் நடக்காது. இந்த காரியம் எங்கே நடக்கும்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லமை, அடையாளம், அற்புதம், அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ ஜனத்தோடு சேர்ந்த வார்த்தை. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜெபம்ங்கிற வார்த்தை கிறிஸ்தவர்களோடு சேர்ந்த வார்த்தை. அது மாதிரி இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் யாரோடு சேர்ந்ததுன்னா சபையோடு சேர்ந்த வார்த்தை, பெந்தெகோஸ்தே தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு சேர்ந்த வார்த்தை. கண்களை மூடுவோமா? ஆராதனை டைம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் உண்மையாய் அடிக்கடி இப்போ சொல்கிறோம், ஒரிஜினல் உண்மை. இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒரிஜினல் உண்மை, ஒரிஜினல் உண்மை. உண்மையாக கர்த்தரை ஆராதிங்க. உண்மையாக என் பாவங்களெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருக்கிறாங்க. உண்மையாக தாயின் கருவில் என்னை கர்த்தர் கண்டெடுத்தது உண்மை. கிருபையினால் அழைத்து மனுஷனுடைய மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு என்று கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நான் எப்படியாயிலும் பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல உயிர்த்தெழுதலில் சாயலில் பங்கடைய வேண்டும். நான் எப்படியாயிலும் பரலோகத்துக்குரிய தெய்வ பிள்ளையாய் மாற வேண்டும்ங்கிற எண்ணம் உள்ளவங்க கொஞ்ச நேரம் ஆராதிங்க. பணம், பொருள், சுகம் அதெல்லாம் நினைக்கவே செய்யாங்க. அது கிடைக்கும் கிடைக்கவே இருக்கும், அது தேவையில்லை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு நிச்சயம். இந்த ஆடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து தெய்வ சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இளைப்பாறுதலோடு வாழ கர்த்தர் வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கரமானா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தொழுவத்திலே மந்தையிலே ஆடு மாடுகள் திராட்சை செடி பலனற்று போனாலும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஓ ரபலகரப, நான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். துனா மானா ரபபலங்கரமானா. உண்மையாய் உண்மையாய் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். கட்டாயத்தின் பேரில் அல்ல, கட்டாயத்தின் பேரில் அல்ல. உண்மையா நம்ம யாரும் புதிய ஆத்மா கிடையாது, யாரும் புதிய ஆத்மா கிடையாது. எல்லாரும் வருஷ கணக்கா ஆண்டவர் அறிந்த தெய்வ பிள்ளைகள். வருஷ கணக்கா கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். ஓ ஷமானா ரிபாபாலங்கரமானா. ஓ ரபலகரபலகரியாலக. தகப்பனே, ஐயா ஏசப்பா, உண்மையாய் உங்களை ஆராதிக்கிறோம். கட்டாயத்தின் பேரில் அல்ல, யாருக்காகவும் அல்ல. சபைக்கு பிரமாணம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தகப்பனே. உண்மையாய் உண்மையாய் உண்மை அன்பு கூறுகிறோம் ஐயா. ஓ ரபலகரபலக ஏசப்பா, எந்த விதமான வல்லமை எங்களை ஆட்கொண்டு விடாதபடிக்கு தேவனுடைய ஆவியானோடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானோடைய வல்லமை, ஆவியோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்கிற அபிஷேகம் கிருபை தாங்க தகப்பனே. ஷக்கா ரபலங்கரபலா ரிமா